ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 21 நாளைய தினம் ஆடி பௌர்ணமி. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரு கண்ணாடி பவுலில் இல்லை சின்னதாக ஒரு பவுலில் ஒரே ஒரு கைப்பிடி கோதுமையை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது மூலயமா உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆடி மாதத்தில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி தான் இந்த ஒரு ஆடி பௌர்ணமி. தமிழ் மாதங்களில் பல சிறப்புகளை கொண்ட ஒரு மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் தான் பெண் தெய்வங்களுக்கான வழிபாடு பூஜைகள் இது மாதிரி பல சிறப்பான விஷயங்கள் நடக்கும். இந்த ஆடி மாதம் இனி வரக்கூடிய பண்டிகை நாட்களோட தொடக்க மாதமாக இருக்குது. தெய்வங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதால இந்த ஆடி மாதத்தில் திருமணம், புது வீடு குடியேறுதல் இது மாதிரி காரியங்கள் செய்கிறது தவிர்க்கப்படுது. அத்தகைய ஆடி மாதத்தில் வரப்போகிற ஒரு அற்புதமான தினம்தான் நாளைய தினம் ஆடி பௌர்ணமி தினம். இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வீட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே அம்பாளுக்கு உகந்த மாதம் தான். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோட சிறப்பை பற்றி சொல்லி தெரியணுமா என்ன? இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சி இருக்கக்கூடிய நாள் தான் இந்த ஒரு பௌர்ணமி. இந்த நாளில் அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக நாளைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்பாள் வழிபாட்டை செய்யணும். நாளைய தினம் கஷ்டங்கள் தீர்வதற்கு அம்மனை எப்படி வழிபடலாம், அது கூட நீங்கள் இன்னொரு கடவுளையும் நாளைய தினம் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வணங்க போகிறீங்க. ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு இது மாதிரி நாட்களில் நீங்கள் அம்பாள் அம்மனை வணங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமைகளை வர்றதால சூரிய பகவானோட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு ஆடி மாதத்தில் மொத்தமாக 4 ஞாயிற்றுக்கிழமைகள் வருது. ஜூலை 21, ஜூலை 28, ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 11. இந்த 4 நாட்களில் இந்த 4 ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியம். அதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமியும் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசையும் வருது. அப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளில் சூரிய பகவானை சேர்த்து வணங்கும் போது சுமங்கலி பெண்கள் அவங்களோட கணவரோட ஆயுளை நீட்டிக்க முடியும். வீட்டில் செல்வ செழிப்பை அதிகப்படுத்த முடியும். கணவர்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது, வேலைக்கு சரியாக போக மாட்டாங்க, வருமான பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஆடி பௌர்ணமியோட சூரிய பகவானையும் சேர்த்து வணங்கும் போது அவங்களோட ஒட்டுமொத்த பொருளாதார பிரச்சனைக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்க போகுது. ஆடி பௌர்ணமி தினம் அன்னைக்கு பெண்கள் காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜையை சுத்தம் பண்ணி தீபம் ஏற்றி வச்சு விளக்கேற்றிடுங்க. ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது மாலை 4:50 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜூலை 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிச்சிட்டதால ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 21ஆம் தேதி மாலை 4:50 வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்குது. அதுக்குள்ளே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் செஞ்சு உங்களோட பொருளாதார பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாக 3 பொருட்கள் தான். மாலை 4:50 செய்ய போகிற இந்த ஒரு பரிகாரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. அந்த 3 பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுலில் ஒரே ஒரு தானியத்தை நம்ம நிரப்ப போகிறோம். ஒருவேளை கண்ணாடி பவுல் இல்லைனா எவர் சில்வர் பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பீங்கான் பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் பவுல் மட்டும் யூஸ் பண்ண வேணாம். அது மேலே நீங்கள் முழு கோதுமையை நிரப்பி வைக்கணும். முழு கோதுமை அப்படிங்கிறது மாவாக இல்லாமல் தானியமாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கோதுமையை அந்த கண்ணாடி பவுல் நிரம்புகிற அளவுக்கு நிரப்பி வச்சுடுங்க. இந்த இடத்துல நாம் ஏன் கோதுமையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கோதுமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். நாளைய தினம் ஆடி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமையில் வருது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள். நிறைய பேருக்கு சூரிய பகவானால் தோஷம் ஏற்பட்டிருக்கும். சூரிய பகவானால் கிரக பாதிப்பு ஏற்பட்டு தோஷம் உண்டாயிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக சூரிய பகவானை வணங்கியே ஆகணும். சூரிய பகவானுக்கு பிடித்த தானியம் கோதுமை. அதனால் கோதுமையை வச்சு தான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒரு கண்ணாடி பவுலில் கோதுமையை நிரப்பி வச்சு அது மேலே ₹1 நாணயம் ஒன்று வைக்கிறீங்க. இந்த ₹1 நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். அந்த ₹1 நாணயத்துக்கு மேலே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வைக்க போகிறீங்க. அது என்னன்னா கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள்.
நம்மளோட பல பதிவுகளை பார்த்துருக்கோம். வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லையும் மகாலட்சுமி அம்சம் இருக்குன்னு. ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், வசம்பு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் கிராம்பை பயன்படுத்த போகிறீங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த பவுலில் கோதுமையை நிரப்பி வச்சு அது மேலே ₹1 நாணயத்தை ஒன்று வச்சு அதுக்கு மேலே அந்த காயின் மேலே ஒரு கிராம்பை வச்சுடுங்க. இந்த ஒரு அமைப்பு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஆடி பௌர்ணமி நாள் முழுக்க, அது முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுக்க அது பூஜை அறையிலே இருக்கட்டும். இந்த ஒரு அமைப்பை தயார் பண்ணி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயார், அம்பாள், அம்மன், உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு கூடவே சூரிய பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. வருமான தடை அதிகமாக இருக்குது, பணம் சரியாக கைக்கு வரமாட்டேங்குது, கொடுத்த கடன் திரும்பி வரலை, இல்லை வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு பொருளாதார சம்பந்தமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சூரிய பகவான்கிட்ட மனசை விட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும், தீராத வியாதி இருக்குன்னு நினைக்கிறவங்களும் அந்த நேரத்தில் சூரிய பகவான்கிட்ட மனசார வேண்டிக்கலாம். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இதை தயார் பண்ணி கோதுமை மேலே இந்த விஷயங்களை வச்சு நீங்கள் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ண போகிறீங்க. அன்றைய இரவு முழுக்க பூஜை அறையில் அந்த கோதுமை, அந்த ₹1 நாணயம், கிராம்பு அப்படியே தான் இருக்க போகுது. மறுநாள் அந்த கோதுமையை என்ன செய்யலாம்? அந்த ஒரு கோதுமையை நீங்கள் உங்கள் கையால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளுக்கோ இல்லை மாடு வச்சுருக்காங்களா பசுமாடு, அந்த பசுமாடுகளுக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கையால் நீங்கள் தானமாக அந்த ஒரே ஒரு கைப்பிடியை கொடுக்கலாம். இல்லை என்னால் ஒரு கைப்பிடி கொடுக்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துனீங்களா கோதுமை, அது கூட உங்களால் என்ன எவ்வளவு கோதுமை நீங்கள் சேர்த்து தர முடியுமோ அவ்வளவு கோதுமையும் சேர்த்து நீங்கள் உங்கள் வீடு பார்த்து இருக்கக்கூடிய குதிரைகளுக்கோ மாடுகளுக்கோ தானமாக கொடுங்க. அது இன்னும் சிறப்பு. பொதுவாகவே சூரிய கிரகத்தால் தோஷம் ஏற்பட்டுக்கிறவங்களுக்கு குதிரைகளுக்கு கோதுமையை தானமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய பரிகாரம். அது ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 11 வாரங்கள் சூரிய பகவானால் தோஷம் ஏற்படக்கூடியவங்க கோதுமையை குதிரைக்கோ இல்லை குதிரையை வச்சிருக்கிறவங்களுக்கோ தானமாக கொடுக்கணும். அப்படி செய்கிறதால சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நாளுக்கு நாள் குறையும். 11 வாரங்கள் இதை செய்யணும். அந்த 11 வாரங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு மகிமையை ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தினம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதால சூரிய பகவான் நினச்சி கோதுமையை நீங்கள் வீட்டில் படைச்சி மறுநாள் அந்த தானியத்தை குதிரைக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ கொடுங்க. 11 வாரங்கள் செஞ்ச ஒரு பலனை நீங்கள் பெற முடியும். அதுவும் ஒரே நாளில் பெற முடியும். இதுக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ண போகிறதே கிடையாது. குடும்ப அளவுக்கு எல்லார் வீடுகள்லையும் முழு கோதுமை தானியமாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டில், நாட்டு மருந்து கடைகளில் முழு கோதுமையே கிடைக்கும். அதிகமாக கூட வாங்கணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு கைப்பிடி வாங்கினா கூட போதும். அந்த ஒரு கைப்பிடி கோதுமையை வச்சே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சூரிய பகவானையும் அம்பாளையும் அம்மனையும் நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுவும் ஆடி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலயமா எல்லா விதமான சகல விதமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதார சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அது முடிவுக்கு வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.